ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாவில் இருக்க ஒரு அடிஷனலான கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் நியூ கிளாஸ் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளால் அந்த கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விட்ச்னா என்ன. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலே சுவிட்ச் போர்டு இருக்குது. ஒரு சுவிட்சை ஆன் பண்ணால் ஃபேன் மட்டும் ஓடும், இன்னொரு சுவிட்சை ஆன் பண்ணால் லைட் எரியும், இன்னொரு சுவிட்சை ஆன் பண்ணால் ஏசி ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும், அதாவது ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்விட்ச் இருக்கும். அதே சேம் கான்செப்ட் தாங்க ஸ்விட்ச் அப்படிங்கிறது. ஒரு ஸ்விட்ச்னால் அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவோம். அந்த ஆப்ரேஷன் எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லப்போனால் அதோட சின்டாக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட். ஸ்விட்ச் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருலேயும் ஒரு கேஸ் இருக்கும். கேஸ் 1. ஸோ கேஸ் 1 சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் அதை கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கணும். அதே மாதிரி இன்கேஸ் இப்போ கேஸ் 2 வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இது பார்க்க போனால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்சிஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்சிஃப் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சுவிட்சை பொறுத்த வரைக்கும் ஜாவா 7க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நம்பர் ஃபார்மேட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங்கையும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் int x = 6. அதாவது என்ன மாதிரி பண்ணலான்னா, நான் எந்த இன்புட் கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு டேவை ரிட்டர்ன் பண்ணுங்கள். அதாவது 1 கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து நமக்கு சண்டே ரிட்டர்ன் பண்ணணும். 2 கொடுத்தா மண்டே. இந்த மாதிரி 7 டேக்கும் ஒரு மாதிரி ரிட்டர்ன். இன்கேஸ் நான் 8ன்னு கொடுத்தேன்னா ஒரு வீக்கில் மொத்தமே 7 டேஸ். 8 கொடுத்தா இன்வேலிட் நம்பர்னு சொல்லி ஒரு எரர் சொல்லணும். இப்போ அந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்சில் நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன டேட்டா அப்படின்னு கொடுக்கணும். எக்ஸ்பிரஷன்னா இந்த இடத்துல என்ன டேட்டா யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸ். இதுதான் நான் கொடுக்குற இன்புட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே ஒவ்வொரு கேஸ் எழுதணும். அதாவது 1 வந்தால் என்ன பண்ணணும், அதாவது இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் என்ன பண்ணணும், இல்லை அடுத்த சுவிட்ச் ஆன் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். இப்போ கேஸ் 1 இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கேஸ் 1 இருந்தால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது வந்து சண்டே. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா 7 கேஸுக்குமே எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 7 கேஸ் எழுதிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும், சண்டேன்னு ரிட்டர்ன் பண்ணணும். செகண்ட் இருந்தால் டியூஸ்டே. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே. அதுக்கப்புறம் ஃப்ரைடே. அதாவது நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து எனக்கு டேட் ரிட்டர்ன் பண்ணணும். சாட்டர்டே. ஸோ இது எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுது ரன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் 6ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகணும், இப்போ நான் என்ன 6க்கு பதில் எனக்கு 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தா என்னோடய ப்ரோக்ராம் பொறுமையாக என்ன ஆகணும், எனக்கு வெட்னஸ்டே தான் ரிட்டர்ன் ஆகணும். அதை செக் பண்ணி பார்த்தலாமா? ரைட் கிளிக் ரன். அவுட்புட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன்னா வெட்னஸ்டேக்கு அப்புறம் எல்லாமே வந்திருக்கு, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கேஸை பிரேக் பண்ணிடணும். ஸோ என்ன சொல்லணும்னா, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அந்த கண்டிஷன் உடனே பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ண வேணாம்னு சொல்லிடணும். ஸோ இதை செக் பண்ணுது, சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதுக்கு அடுத்தது போகுது, அதுக்கப்புறம் அடுத்தது போகுது. இன்கேஸ் கேஸ் 3 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா கேஸ் 4க்கு போகவே தேவையில்ல. ஓகே. ஸோ ஆனால் என்ன பண்ணணும்னா, நம்ம கேஸ் யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நம்ம கம்பல்சரி பிரேக் யூஸ் பண்ணணும். ஸோ என்னன்னா, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இமீடியட்டாக பிரேக் பண்ணிவிடு, திரும்ப அடுத்த கண்டிஷனுக்குலாம் போய் அன்னெசரியாக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ அதே மாதிரி கடைசியாக இருக்கா. ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ திரும்ப ரன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ்டே மட்டும்தான் வந்திருக்கு. இன்கேஸ் நான் வந்து செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், 8 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 8ங்கிறது ஒரு கேஸே நம்மகிட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லாத சுவிட்சை ஆன் பண்ண சொல்கிற மாதிரி நமக்கு எதுவுமே வரல. பட் ஆனால் எதுவுமே இப்படி கொடுக்கும்போது நான் என்ன சொல்லணும், இது வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம யாராவது சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்னா, எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் கண்டிஷன்
என்ன சொல்லணும், டிஃபால்ட் கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டிஃபால்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக ஒரு எரர் மெசேஜ், நாட் அ வேலிட் இன்புட். ஸோ இப்போ நான் 8 இன்புட்டாக வச்சுருக்கேன்னா, ஸோ இப்போ நான் ரன் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு இன்வேலிட் நம்பர்னு தான் வரும். ஸோ நாட் அ வேலிட் இன்புட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே மாடிஃபை பண்ணி இப்போ நீங்கள் ஜாவா 7க்கு அப்புறமா நீங்கள் இதை ஸ்ட்ரிங்குக்கு கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இன்புட்டை நான் மாற்றுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு டேட்டா கொடுக்குறேன். எப்படின்னா நம்பரை வந்து இன்புட்டில் கொடுக்குறேன், அதாவது நியூமெரிக், அதாவது 1 2 3 அப்படின்ட்டு. ஸோ 1. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லணும்னா, இந்த கண்டிஷனில் நம்ம மாற்றணும். அதே மாதிரி டூப்ளிகேட் கீ நீங்கள் கொடுக்கக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ இன்ட் எக்ஸ் இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் காப்பி பண்ணுறேன். Ctrl+C, Ctrl+V. இங்கே பாருங்கள், நான் திரும்ப 2 கேஸ் ஒரே மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, டூப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிச்சிடும். ஸோ மேக் ஷூர் நம்மளோட கேஸில் எந்தமாதிரி டூப்ளிகேஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரிங்னு மாற்றலாம். ஸோ ஸ்ட்ரிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னா டபுள் கோஸ்ல தரணும். இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா சண்டே வரணும். ஸோ அதனால் இங்கே கேஸ் எல்லாம் எரர் அடிக்கும். என்னென்னா எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, பட் ஆனால் கேஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு நம்பரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்குக்கு மாற்றணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ நான் இன்புட் என்ன கொடுக்குறேன், 1 இப்போ பதிலாக 2ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டேன்னு வந்துடும். ஏன்னா அந்த கேஸை நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 10 இல்லை ஸ்ட்ரிங்குன்னு நீங்கள் எதனா கொடுக்கலாம். இப்போ ரேண்டமான கொடுக்குறீங்க, அந்த கேஸே உள்ளே கிடையாது. அப்போ ரன் பண்ணி என்ன ஆகும், இன்வேலிட் இன்புட்னு சொல்லிடும். ஸோ அதனால் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணும்போது யூ கேன் ப்ரொவைட் இன்டீஜர் ஆஸ் அ இன்புட் ஆர் ஸ்ட்ரிங் ஆஸ் அ இன்புட். மற்றபடி வேறு எதையும் உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆப்ஜெக்ட் கொடுக்கலான்னு சொல்லுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து இப்படி கூட கேட்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு தானே, பட் ஆனால் இது ஆப்ஜெக்டாக இருக்குது. ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். ஸோ அதில் நீங்கள் எந்த இடத்துல க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒய்யை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா ஸ்விட்சில் வந்து நீங்கள் எதர் நம்பரை யூஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்ட்ரிங்கை தான் யூஸ் பண்ணணும். இந்த சினாரில் என்ன பண்ணோன்னா இதை நீங்கள் 2 ஸ்ட்ரிங்கை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன இந்த ஆப்ஜெக்ட்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டேன். ஸோ ஐ கேன் யூஸ் இட். ஓகே, இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன், பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ இன்புட்டு நீங்கள் நம்பராக கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம்.